யாழ் போதனா வைத்தியசாலையில் பாரிய தீப்பரவல், பல மில்லியன் ரூபாய் இழப்பு. முறைகேடுகளை மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சியா? நாமல் ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. கபில சந்திரசேன மரணம், போலீசார் முன்வைத்த அறிக்கை, உடற்கூற்று பரிசோதனை இன்று. மீண்டும் தீவிர அரசியலுக்குள் ரணில், கெரின் பெர்னாண்டோவின் அதிரடி அறிவிப்பு. தாயின் ஆதரவுடன் சிறுமியை சீரழித்த தேரர் அதிரடியாக கைது, தாய்க்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை கடந்தது, சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவிப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழை, திறக்கப்பட்டது நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள். யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்து சுமார் 5 மணி நேர முயற்சிக்கு பின்னரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிகாலை நேரத்தில் களஞ்சிய பகுதியில் திடீரென தீப்பற்றியதை அவதானித்த வைத்தியசாலை பணியாளர்கள் ஆரம்ப கட்டமாக தீயை அணைக்க முயற்சித்தனர். பின்னர் யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு, இராணுவ விமானப்படை, போலீஸ் மற்றும் மின்சார சபை அதிகாரிகள் இணைந்து தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகே தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. களஞ்சிய சாலையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய அமில பொருட்கள் மற்றும் மருந்துகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததால் தீ வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக பல மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் அழிந்துள்ளதுடன் கட்டிடத்திற்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தீ அணைக்கப்பட்டுள்ள நிலையில் சேதமடைந்த பகுதியை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மருந்துகளை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்காக அண்மையில் அமைக்கப்பட்டிருந்த குளிரூட்டப்பட்ட அறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மின் கசிவே இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி முறைகேடுகள் காரணமாக 80 கோடி ரூபாவிற்கும் அதிகமான அரச பணம் இழக்கப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். கொரோனையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஜனவரி மாதமே நிதியமைச்சின் மூலம் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருந்ததாகவும், இருப்பினும் இதுவரை உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடிக்குள்ளாகியுள்ளது. ஆனால் ஜனாதிபதி முதல் நிதி அமைச்சு மற்றும் மத்திய வங்கி வரை எவரும் இது குறித்து தெளிவான பதில் அளிக்கவில்லை. தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இழப்பின் அளவு மேலும் அதிகமாக இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் முறைமைகள் பலவீனம் அடைந்துள்ளதாகவும், அரசு நிறுவனங்களின் ஒழுங்கான மேற்பார்வை இல்லாத நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் சாடினார். தொடர்ச்சியாக இடம்பெறும் நிதி முறைகேடுகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதித்து வருவதாக தெரிவித்த அவர், உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளின் குரலை அடக்குவதிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல முக்கிய பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளதாகவும், அரசாங்கம் செயல் திட்டங்களை விட அரசியல் பேச்சுகளிலேயே அதிக கவனம் செலுத்துவதாகவும் விமர்சித்தார். தேசிய பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மை தொடர்பான விடயங்கள் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன அவர்களின் மரணம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை இன்று சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கொள்ளுப்பட்டி போலீசார் சமர்ப்பித்த அறிக்கைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளரால் நியமிக்கப்படும் 5 பேர் கொண்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு பரிசோதனையை மேற்கொள்ள உள்ளது. மேலும் உடற்கூற்று பரிசோதனையின் அறிக்கையை எதிர்வரும் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
கரின் பெர்னாண்டோ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜூன் மாதம் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து நாட்டின் அரசியல் சூழலில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தற்போது நல்ல புரிந்துணர்வு நிலவி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உலகளாவிய ரீதியில் மத்தியஸ்த அல்லது வலதுசாரி பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்து நாட்டை வழிநடத்தக்கூடிய திறன் கொண்ட தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஆவர். அதேபோல் கர்சன் டி சில்வா போன்ற பொருளாதார நிபுணர்களும் எங்களிடம் உள்ளனர் என்றார். ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நாடு கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் என முன்கூட்டியே எச்சரித்திருந்ததாக குறிப்பிட்ட அவர் தற்போது டாலரின் பெறுமதி செயற்கையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இப்போது டாலர் மதிப்பு சுமார் 325 ரூபாய் அளவில் தக்க வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிலை நீடிக்காது. ஒரு நாள் அது வெடிக்கும் போது டாலர் பெறுமதி 350 ரூபாயை தாண்டக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். உலகளாவிய போர் நிலைமைகளையே விலை உயர்வுக்கான ஒரே காரணமாக சொல்ல முடியாது என குறிப்பிட்ட அவர் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் வாழ்க்கை செலவு அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் மக்கள் கடந்த கால அரசியல் தீர்மானங்களின் விளைவுகளை தற்போது உணரத் தொடங்கியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் சிரமப்படும் சூழல் உருவாகலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டை உலக அரங்கில் முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைகளுக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு வழங்குவார்கள் என்று நம்பிக்கையையும் கரின் பெர்னாண்டோ வெளியிட்டுள்ளார். பல்லேகம கேமரத்ன தேரர் சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் பேரில் நேற்றிரவு சுமார் 11:45 மணியளவில் நிட்டம்புவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குடன் தொடர்புடையதாக குறித்த சிறுமியின் தாயாரும் கைது செய்ய சிறுமியை பணத்திற்காக விற்பனை செய்ததுடன் குற்ற செயல்களுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த பெண்ணின் காதலர்கள் என கூறப்படும் பேருந்து நடத்துனர் ஒருவரும் வியாபாரி ஒருவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேரரை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதத்தை தொடர்ந்து அனுராதபுரம் பிரதம நீதவான் சசிந்த விக்ரமரத்ன பிறப்பித்த பிடியாணையின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மற்றும் மனுக்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நிட்டம்புவ பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் சிறுமி தனது காதலனுடன் தங்கியிருந்த போது போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பின்னர் கம்பகா பொது வைத்திய சாலையின் நீதித்துறை வைத்திய நிபுணரிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் சிறுமி பலமுறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அனுராதபுரம் பகுதியில் உள்ள விகாரை ஒன்றின் பொறுப்பாளர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் தனது காதலன் மற்றும் மைத்துனராலும் துன்புறுத்தப்பட்டதாகவும் சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை கடந்துள்ளது. அதில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து மட்டும் 2,796,000 பேர் இலங்கைக்கு சுற்றுலா பயணமாக வந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மேலும் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதேவேளை நாட்டின் முதல் 3 மாதங்களான ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களின் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறைவு பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை மற்றும் கடும் மழையை அடுத்து தெதுரு ஓயா, லுணுகம்பெகர மற்றும் ராஜாங்கனை ஆகிய முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தெதுரு ஓயா நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் தலா 3 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளதுடன் வினாடிக்கு சுமார் 8400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. லுணுகம்பெகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் கிரிந்தி ஓயாவை பயன்படுத்தும் மக்கள் மற்றும் அதன் கரையோர பகுதிகளில் வசிப்போர் அதிக அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனுடன் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4542 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்மட்டம் அதிகரித்து வரும் காரணத்தால் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது.